நிறைய பேருக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அவங்க 2 பேர் வந்துட்டு ஆக்சுவலி வந்து ரீசனா அடிபட்டுட்டாங்க. அவங்களுக்கு வந்து 9ஆம் தேதி வந்து ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கும் வந்து கை பிரச்சனை இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் இது ரீகவர் ஆகிறதுக்கு ஒரு 2 months ஆச்சும் எடுக்கும். அது வரைக்கும் இந்த குடும்பத்தை 5 பிள்ளைகளை வச்சுட்டு அவங்க பார்க்கணும் இல்லையா. பட் நான் வந்து பர்சனலா என்னால முடிஞ்சது. நான் உங்களுக்கு தெரியும், எதுவா இருந்தாலும் சொந்த காசுல நான் வந்து செய்யணும்னு நான் நினைக்கிற ஒரு பர்சனு. அதனால இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க இதை எதிர்பார்க்கல. இவங்க சத்தியமா அதை கேட்கவே இல்லை. இப்ப கூட இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. எனக்கும் பிள்ளைங்க இருக்குங்க, நான் என் வீட்டுக்காரி என் குடும்பத்துக்கு தூணு. அதே மாதிரி இவங்க இப்படி இருந்தாலும் நான் வந்து பாக்குறேன், அவங்க பிள்ளைங்க தான் இவங்க பார்த்துக்கிட்டு கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா வந்து என்னால முடிஞ்சது நான் 2000 வெள்ளி நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். தயவு செஞ்சு வாங்கிக்கீங்க. இல்ல எனக்கு வாங்குறதுக்கே நான் சொன்னேன். நான் சும்மா எந்த QR கேட்கறாங்க, காசு கொடுத்து கேட்கறாங்க, நம்ம வேணும்ல. இன்னைக்கு நீ பாத்துக்கிட்டு வந்து அவன் என்னோட மகன் மாமா எங்க பாத்துக்கிறாங்கன்னா என்னோட அம்மா இவங்க தான். எங்கிட்ட கொடுங்க, எல்லாம் கரெக்டா வரும். இல்ல என்னன்னா நீ வந்து எனக்கு மகன் மாதிரி இருக்க. ஆனா நான் வந்து பாக்குறப்ப இவங்கதான் மூத்த போட்டேன். சின்ன பிள்ளைங்கலாம் வச்சுக்கிட்டு அப்பாவும் அம்மாவையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து இந்த பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கா. இவங்க வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? காசு கொடுத்து உதவி செய்ய வேண்டாம், சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா அவங்க டிக்டாக் ஷாப்ல நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குங்க, ஒரு மொத்த 10 வெள்ளி. அது நீங்க வாங்கினீங்கன்னா எப்படி இருந்தாலும் டிக்டாக் ஷாப் காமிச்சு எல்லாத்தையும் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 வெள்ளி வர லாபத்தை வச்சு அவங்க ஏதோ ஒரு வழியை சமாளிச்சிருவாங்க. அதனால என்னால முடிஞ்சது நான் மனசார கொடுக்குறது. ஓகே, புரியுங்க. அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கணும். இது வந்து கண்டிப்பா பத்தாது. 5 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவங்க கண்டிப்பா பத்தாது. பட் ஏதோ ஒரு வகையில ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அதே மாதிரி மக்களே, என்னோட ஃபாலோவர்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் தேவையில்லை. இவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், இவங்க என்ன ப்ராடக்ட் விற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமா டிக்டாக் ஷாப்ல வாங்கி போய் சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல அது தவிர நீங்க பர்சனலா வந்து பாக்கணும், ஏதாச்சும் உதவி செய்யணும்னு நினைச்சா தாராளமா வரலாம். இவங்க நேசா மந்திரி கிட்ட தாங்க இருக்காங்க. நான் வந்து நேரா வந்து பார்த்தா எங்களோட சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால என்னால முடிஞ்ச உதவி நான் கொடுத்தேன். நீங்க மனசார நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பார்த்து தன்னால பார்த்து என்ன உதவி தேவைப்படுறத கூட நீங்க தாராளமா செய்யலாம். என் பிரதர், உங்களோட முயற்சிக்கு ஹார்ட் ஒர்க்கு சத்தியமா சொல்றேன், நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். ஏன்னா ஈஸியா காசு கொடுத்து எனக்கு அது வேண்டாம், நெல்லிக்காய் ஜூஸ்க்கு சப்போர்ட் பண்ணா நான் குடும்பத்துல வந்து இது பண்ணுவேன். நீங்க வந்து இந்த ஜெனரேஷன் மட்டும் இல்ல, உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் இருக்கீங்க. இன்னைக்கு தெரியல என்ன சொல்றதுன்னு தெரியல. டக்குன்னு வந்துட்டு இப்படி செய்றீங்க. நான் இதெல்லாம் எதிர்பார்க்கல. நம்மளுக்கு வந்து என்னன்னா கூட ஒழுங்கே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து உதவி செய்றீங்க. இந்த மாதிரி குணம் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும்.